உத்தம நபியின் பிறந்த நாள் அப்படிங்கிறத விட உயிர் பிரிந்த நாள் ரபியுல் அவல் 12 அப்படிங்கிறதாங்க ஆதாரபூர்வமான செய்தி. சஹாபாக்கள் யாருமே ரசூலுல்லாவுடைய பிறப்பை கொண்டு எந்த சிறப்புகளை முன்னெடுக்கலை. அதற்கு பெரிய ஆதாரமே நமக்கு இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிற இஸ்லாமிய நாட்காட்டியான ஹிஜ்ரி ஆண்டையே சொல்லலாம். யாருமே ரசூலுல்லா பிறப்பை வைத்து ஆண்டை துவங்கணும்னு நினைக்கலையே. மக்காவிலிருந்து மதினாவுக்கு இடம்பெயர்ந்த அந்த ஹிஜ்ரத்தினுடைய சூழலை வைத்து தானே இன்றைக்கு நம்ம இடத்துல கூட ஹிஜ்ரி ஆண்டு இருக்குது. கிறிஸ்து பிறப்பை வைத்து கிபி என்று ஒரு வரலாற்றை கிறிஸ்துவர்கள் ஏற்படுத்தியதை போன்று கூட அன்றைக்கு இருந்த சஹாபாக்கள் ஏற்படுத்தலையே. அப்போ ரசூலுல்லாவுடைய பிறப்பை சிறப்பாக முன்னிறுத்தி அதை கொண்டாடணும்னு சஹாபாக்கள் யாரும் நினைக்கல. இந்த மார்க்கத்தை பின்பற்றி அதன் அடிப்படையிலே வாழணும், ரசூலுல்லாவுடைய வழிகாட்டலை முன்னெடுக்கணும், அதுதான் அங்கே சஹாபாக்களுடைய வாழ்வியல் வழிகாட்டலில் இருந்திருக்கு. இன்றைக்கி கூட ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை ரசூலுல்லாவுடைய பிறந்த அந்த நாளாகத்தான் இருக்குது. ஏன்னா ரசூலுல்லா சொல்கிறாங்க, நான் திங்கட்கிழமையில் பிறந்தேங்கிறாங்க, திங்களும் வியாழனும் நோன்பு நோக்கிறாங்க. அப்படி தான் நமக்கு மார்க்கம் வழிகாட்டி தருது. அல்லாஹ் கூட ரசூலுல்லாவுக்காக நீங்கள் சலாமும் சலவாத்தும் சொல்லுங்கள், சல்லு அலைஹி வ சல்லிமு தஸ்லீமாங்கிறான். அந்த ஒரு அடிப்படையில் தான் நம்ம அத்தைகாத்தில் கூட அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபின்னு ரசூலுல்லா மேலே சலாமும் சொல்கிறோம். அல்லாஹும்ம சல்லி அலான்ற அந்த சலவாத் அதில் கூட பாருங்கள், ரசூலுல்லாவுக்காக அல்லாஹ்விடத்தில் நம்ம துவா செய்கிறது தான் சலவாத். அல்லாஹ்ட்ட கேட்குறோம், அல்லாஹும்ம யா அல்லாஹ் சல்லி அலா முஹம்மதின் வ அலா அலி முஹம்மதின், முஹம்மது நபி அவர்கள் மீது அவங்க குடும்பத்தார் மீது அருள் புரி, கமா சொல்லைத் அலா இப்ராஹிம் வ அலா அலி இப்ராஹிம், இப்ராஹிம் நபி மீது அவங்க குடும்பத்தார் மீது நீ எப்படி அருள் புரிஞ்சாயோ அப்படி ரசூலுல்லாஹ் மீது அவங்க குடும்பத்தார் மீது அருள் புரி. அல்லாஹ்ட்ட கேட்குறோம், அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா அலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா அலி இப்ராஹிம், இப்ராஹிம் நபி மீது அவங்க குடும்பத்தார் மீது நீ அபிவிருத்தி செய்ததை போன்று ரசூலுல்லாஹ் மீது அவங்க குடும்பத்தார் மீது நீ அபிவிருத்தி செய், இன்னக ஹமீதுன் மஜீத், நிச்சயமாக நீ புகழுக்குரியவனாக கண்ணியத்துக்குரியவனாக இருக்கிறாய் என்று அல்லாஹ்விடத்தில் தான் ரசூலுல்லாஹ்க்காக கூட நம்ம என்ன செய்கிறோங்க, சலவாத் என்ற பெயரில் துவாவை செய்கிறோம். அப்போ இதுதானே நமக்கு மார்க்கம். ரசூலுல்லாஹ் அதை தானே கற்றுத்தர்றாங்க. ஒவ்வொரு நேரம் பாங்கு சொன்ன பிறகும் சலவாத்து சொல்லி எனக்காக வசீலா என்ற அந்த உயர்ந்த பதவியை கூட அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாமத்தி வஸ்ஸலாத்தில் காயிமத்தி ஆத்தி முஹம்மதினில் வசீலத்த வல் ஃபலீலான்னு ரசூலுல்லாஹ்க்கு அந்த ஒரு உயர்ந்த விதத்திலே அல்லாஹ்விடத்திலே கூட நாம் கேட்கிறோம், துவா செய்கிறோம். உயர்ந்த பதவியை சொர்க்கத்தில் கொடுன்னு கூட நம்ம அல்லாஹ்விடத்தில் முன்வைக்கணும். அல்லாஹுவைத்தான் எல்லா இடத்துலையும் நம்ம பிரதானப்படுத்தணுங்க. அதுதான் மார்க்கம். அப்போ எது நமக்கு வழிகாட்டப்படுகிறதோ அதை நாம் பின்பற்றினால் நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிபாரிசு இருக்கிறது. அதன் அடிப்படையிலே நாம் அந்த துவாக்களை கூட ஓதிக்கொள்வோம். சலவாத்தின் வழியாக அல்லாஹ் நம்மளை 10 தடவை அருள் புரிகிறான். அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிப்போம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை கூட ரசூலுல்லாஹ் அதிகமாக என் மீது சலவாத்து சொல்லுங்கள், எனக்கு அது எடுத்து காட்டப்படுகிறதுங்கிறாங்க. அந்த அடிப்படையிலான மார்க்க நடைமுறைகளை பின்பற்றி அல்லாஹ்வுடைய அருளையும் நாளை மறுமையிலே உயர்ந்த சவனமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸையும் அடை